வணக்கம் நேசங்களே. நாங்கள் அம்மா வீட்டில் இருந்து இப்போ சென்னை கிளம்பிட்டோம். எங்கள் ஊர் பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டுருக்கோம். எங்கள் பெரியம்மா வந்தாங்க. அவங்களுக்காக பாய் சொல்லி அனுப்புகிறாரு சார். எங்களை பஸ் ஏற்றுறதுக்காக வந்தாங்க. அவங்களுக்கு பாய் சொல்லி ப்ளைன் கிஸ் கொடுத்தலாம் அனுப்புகிறாரு சார். நானும் அம்மாவும் தம்பியும் தான் ஊருக்கு போகிறோம். அதனால் அப்பாவுக்கு பேரனை பிரியவே மனசு இல்லைங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு பிரிஞ்ச மாதிரி 2 பேரும் கண்ணே கலங்கிருச்சு அவருக்கு. நீ இந்த பஸ்ஸில் தாங்க போகிறோம். இங்கே ஒரு 7:30க்கு எடுக்கும். நைட்டு 7:30க்கு எடுக்கும் இந்த பஸ்ஸு. ஐயாவுக்கு முத்தம்லாம் கொடுத்து, ஐயா பாய்யா போயிட்டு வர்றோங்கய்யா, பஸ்ஸில் ஜாலியாக போயிட்டு வரணுங்கய்யா அப்படிங்கிற ஒரு ஹாப்பி அவனுக்கு. பஸ்ஸில் போகிறது, வண்டியில் போகிறதுனா ரொம்ப இஷ்டம். அதுக்கப்புறம் அக்கா வந்தாங்க. கரெக்டாக பஸ்ஸு கிளம்புறப்போ வந்தாங்க. அதனால் கீழே இறங்க முடியல. அப்படியே வண்டியில் நின்றுட்டே பாய் சொல்லியாச்சு. பஸ்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தம்பி வெளியில் போயிருந்தான் வேலைக்கு. வேகமாக ஓடி வந்து பிள்ளைய பார்த்தா கரெக்டாக அப்போ தாங்க பஸ்ஸு ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், ஓகே. அதோட நாங்களும் சென்னைக்கு காலையில் 3:30 இருக்கும் வந்துட்டோம். வந்துட்டு செம்ம மழைங்க. பயங்கர பஸ்ஸுக்குள்ளெல்லாம் மழை. தம்பியை மட்டும் கொஞ்சம் நனையாமல் சேஃபாக வச்சுருந்தோம். நாங்களாம் நல்லாவே நனைஞ்சிட்டோம், நானும் அம்மாவும். அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்ட்லேயே நல்லா ஆயாவும் பேரனும் நடந்துகிட்டே திரிஞ்சாங்க. அவங்க அப்பா வர வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். அன்றைக்கி அப்புறம் நடந்துகிட்டே திரிஞ்சாங்க. அவங்க அப்பா வந்துட்டாங்க. அவங்க அப்பா வந்ததும் தம்பிக்கு இருந்த குஷி பயங்கரமான குஷி. நான் இப்படி ஒரு சந்தோஷத்தை அவன் முகத்தில் பார்த்ததே இல்லைங்க. அதுவும் ரொம்ப வித்தியாசமான ஒரு சிரிப்பு சிரித்தான். அது எங்கள் எல்லாரையுமே இங்கே பாருங்கள் அந்த வீடியோலேயே, அது எங்களுக்கு ரொம்ப ஷாக்காக இருந்தது. இந்த மாதிரி ஒரு சிரிப்பு, இந்த மாதிரி சந்தோஷத்தை நான் பார்த்ததே இல்லைங்க. அப்படி சந்தோஷமாக இருந்தான். அவங்க அப்பாவை பார்த்ததும் உடனே ஓடிட்டான். அவ்வளோ ஒரு சந்தோஷங்க அவனுக்கு. அப்பாவுக்கும் எப்போ மகனை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷம். 2 பேரும் பாய் சொல்லி ப்ளைன் கிஸ்லாம் கொடுத்து அனுப்பிட்டாங்க. ஓகே, பாய்.